ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th சயின்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். யூனிட் வைஸ் இருக்குது. இது வந்து சென்டம் பிளானுக்கான இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ் இருக்குது, 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. இது நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாலே ஷூராக 75 அவுட் ஆஃப் 75 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். புக்கின்லேருந்தும் கேட்பாங்க 1 மார்க்ஸு. ஸோ புக்கின்லேருந்தும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இதில் இருக்க சம்ஸை போட்டு பாருங்கள். ஆல்ரெடி வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் கொடுத்துடணும். அதை நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இதில் அடிஷ்னலாக ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இம்பார்ட்டன்ட் சம்ஸ், ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். 1 மார்க்கையும் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வைஸ் இருக்குது. ஸோ 1 மார்க்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் இருக்க 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் படித்தாலே போதும். அடிஷ்னலாக இதில் இருக்க சம்ஸ்லாம் போட்டு பாருங்கள், ப்ராப்ளம்ஸ்லாம். ஒன் மார்க்ஸ்லாம் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா புக் பேக்லேருந்து எப்படியும் ஒரு 9 கொஸ்டின்ஸ் வரும். அதை 3 கொஸ்டின்ஸ் தான் புக்கின்லேருந்து கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸாமில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸு, 4 மார்க்ஸு, 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே 1 மார்க்ஸில் உங்களுக்கு தெரியாதது சிலது இருக்கும். அதை நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணி மார்க் வந்து மைனஸ் ஆச்சுன்னா அடுத்து வர கரெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோன்னா 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினை கூட ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ண பாருங்கள். தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து இருந்தால் கூட அதை அட்டன் பண்ணி அது ரிலேட்டடாக பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஹெட்லைன்ஸ்லாம் கொடுத்து எழுதுங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸை விடாமல் அட்டன் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் நல்லா போட்டு பார்த்தாலே நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணிடலாம். டூ மார்க்ஸ்க்கு, 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஏன்னா 7 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும், 7 4 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும், 3 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 2 மார்க்ஸில் ஒரு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இருக்கும், 4 மார்க்ஸில் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கும், 7 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் சாய்ஸ் தான். அதில் வந்து 3 சப்டிவிஷன் போட்டு வரும், இல்லைனா ஏபிசி டைப்பில் கேட்பாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா 2 மார்க்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏபிசின்றதால 2 மார்க்ஸு, 4 மார்க்ஸ் கலந்து கூட கேட்கலாம். ஸோ நீங்கள் 2 மார்க்ஸு, 4 மார்க்ஸு, 7 மார்க்ஸு நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஹெட்லைன்ஸ்லாம் கொடுத்து எழுதுங்க, பாயிண்ட்டாக எழுதுங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டினை கூட விடாமல் எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணுங்கள். 2 மார்க்ஸு, 4 மார்க்ஸு, 7 மார்க்ஸு.
புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணாலே நீங்கள் போதும். புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்கக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 1 மார்க்ஸை பற்றி பயப்பட வேணாம். நீங்கள் எல்லா 1 மார்க்ஸும் ரைட்டாக பண்ணிடலாம். 12 1 மார்க்ஸ் கேட்பாங்க, 7 2 மார்க்ஸு, 7 4 மார்க்ஸு, 3 7 மார்க்ஸ் கேட்பாங்க. ஆல்ரெடி கொடுத்துருக்க வீடியோவில் இருக்க 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ஒரு கொஸ்டினை கூட விடாமல். அடிஷ்னலாக இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டு பாருங்கள். ஏதாச்சும் டிஃப்ரென்ஷியேஷன் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் இதில் வந்து கொஞ்சம் எடுத்து படிச்சுக்கோங்க. அதுலேயும் இருக்கும். போன வீடியோலேயும் எல்லா கொஸ்டினும் கவரப் ஆகிருக்கும். இருந்தாலும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா இதில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின்ஸையும் கொஞ்சம் 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் கொஸ்டின்ஸு. ஏன்னா இது யூனிட் வைஸ் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோவில் இருக்க 2 மார்க்ஸு 4 மார்க்ஸு 7 மார்க்ஸு ஒரு கொஸ்டினை கூட விடாமல் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், நீங்கள் ஷூராக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். அடிஷ்னலாக இதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தாலே போதும். ப்ராப்ளம்ஸும் டிஃப்ரென்ஷியேட் கொஸ்டினும் 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் புக்கிங்கில் இருந்தும் 1 மார்க்ஸ் வந்திருக்கும். புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்க 1 மார்க்ஸ் எல்லாத்தையும் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் புக்கிங்கில் இருந்து கேட்டிருப்பாங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.